எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2026க்கான டெஸ்ட் பேட்ச்க்கான அப்டேட் எப்படி அட்டன் பண்றதுன்னு நிறைய பேர் தெரியல. ஸோ ஆன்லைன்ல எப்படி ஈஸியாக அட்டன் பண்றது, எப்படி மெட்டீரியல் எல்லா மெட்டீரியலுடைய ஆக்சஸ் எப்படி பார்க்கறது அப்படின்றத டீட்டெயிலாக சொல்றாங்க. அது இல்லாம இந்த 2025 குரூப் 2ல ஃபாரஸ்ட் போஸ்ட்டுக்கு எண்டூரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. உடல் தகுதி இருக்கா அப்படின்ற டெஸ்ட் வைப்பாங்க. நீங்க ஃபாரஸ்டர் ஆகணும் அப்படின்னா நீங்க 16 கிலோமீட்டர் ஃபீமேலா இருந்தா, மேல இருந்தா 25 கிலோமீட்டர் 3 மணி நேரத்தில் நடக்கணும். அது வந்து 24 25ல நடக்குதுங்க. 24ல நீங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. 25ல காலையில 6 மணிக்கு ஆரம்பிக்கும். 9 மணிக்குள்ள அந்த ரவுண்ட் அடிக்கணும். நீங்க வண்டலூர்ல தான் நடக்க போகுது. இது ரேங்க் 1 வாங்கினவங்கள இருந்து எல்லாரையுமே கூப்பிடுவாங்க. ஸோ நீங்க அந்த போஸ்ட் எடுக்கிற இப்போ 1 2 இருந்தால் நீங்க போகணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு சப் ரெஜிஸ்டரே கிடைக்கும். இல்லைன்னா கண்டிப்பா எல்லாருமே போய் இந்த டெஸ்ட் அப்படின்றத அட்டன் பண்ணுங்க. ஒரு நல்ல போஸ்ட் தான் இது. வேலையே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஃபாரஸ்ட் போஸ்ட் அப்படின்றது ரொம்ப நல்ல போஸ்ட்டுங்க. ஓகே, ஸோ இது வந்து இப்போ 24 25 கூப்பிடுறாங்கன்னா இதுக்கு அடுத்து ஒரு வாரம் கழிச்சு கவுன்சிலிங் இருக்கும். செப்டம்பர் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வீக்ல கவுன்சிலிங் அப்படின்றத ஆரம்பிக்குங்க. கவுன்சிலிங் பத்தி நம்ம பிரத்யேகமா திருப்பி வீடியோ போடுவோம். டீட்டெயிலாக போஸ்ட் ப்ரொஃபைலோட நம்ம போடுறாங்க. ஓகே, இந்த குரூப் 2A டெஸ்ட் பேட்ச் இப்போ சேர்ந்துருக்கிறவங்க சிலருக்கு வந்து எப்படி அட்டன் பண்றது, ஏன்னா எப்படி அட்டன் பண்றது அப்படின்ட்டு ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவை நம்ம பண்ணி போட்டிருப்போம். ஜாயின் பண்ண எல்லாருக்கும் அனுப்பியிருப்போம். அது இல்லாமல் சில டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இதுல வந்து என்னென்ன இந்த டெஸ்ட் பேட்ச்ல இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு 34 டெஸ்ட், ஃபுல் டெஸ்டோடைய கொஸ்டின் பேப்பர். அந்த கொஸ்டின் பேப்பர் ஆன்லைன்ல நீங்க ஃபர்ஸ்ட் 26 டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு கொஸ்டின் பேப்பர் வித் கீயோட இருக்கிறத டவுன்லோட் பண்ணிக்கலாம், PDF டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது இல்லாம ஃபுல் செட் ஆஃப் மெட்டீரியல் ஆக்சஸ் அப்படின்றது கொடுத்துருப்போம். வேற எந்த அகாடமிலையும் இது மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ நடந்த குரூப் 2 இப்போ இந்த போயிருக்காங்க இல்லைங்களா, இதில் நிறைய பேர் பாஸ் பண்ணாங்க. இதே மெத்தடை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 35-40 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. வேற எந்த யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய ஒரு டெஸ்ட் பேட்ச்லையும் இவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. AVS அகாடமியில் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்பர் ஆஃப் வேகன்சிஸே கம்மியாக இருக்கிறதுனால ஸோ ரொம்ப எஃபெக்டிவாக ரொம்ப சூப்பராக பண்ணோம். ஸோ படித்தவங்க கம்மியாக தான் இருப்பாங்க. அதில் இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றது காரணம் வந்து இந்த டெஸ்ட் மாடியூலை அவங்க ஃபாலோ பண்ணுறதுனால தாங்க. ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் அதுக்கான மெட்டீரியல் நீங்கள் படிப்பீங்க. அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டாபிக் வைஸ் எடுத்து போட்டிருப்போம். அதை ஒரு தடவை நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க. டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் மேக்ஸுக்கு இருக்கும், ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு இருக்கும், ஜென்ரல் தமிழுக்கு இருக்கும், அது இல்லாமல் GSக்கு இருக்கும். இந்த ப்ராசஸை ஒரு டெஸ்ட்டுக்கு 2 நாள் 3 நாள் ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் கவர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எண்ட் ஆஃப் அந்த TNPSC எக்ஸாம் போகிறப்ப ரொம்ப கிளாரிட்டியோட போவீங்க. ரொம்ப சூப்பராக டாப் 100ல வர அளவுக்கு நீங்க போக முடியும். ஒரு 155 160 மார்க்ஸ் உங்களுக்கு குரூப் 2A போட முடியும். ரொம்ப ஈஸியா பிலிம்ஸ்ல போட முடியும். ஏன்னா ஏற்கனவே நான் ஓரளவு படிச்சிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இது கைட் பண்ணும். இந்த 75 நாள்ல நான் எப்படி திட்டமிடணும் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச்ல என்ரோல் பண்ணீங்கன்னா அதுவே உங்களை 75 நாள் கூட்டு போய் சேர்த்துரும். அந்த எக்ஸாம் எழுத போறப்ப ரொம்ப கான்ஃபிடண்டா போவோம். ரொம்ப சூப்பரா மார்க் இருக்கும். ஏன்னா ஒரு தேர்வு ரொம்ப கஷ்டமாக நம்ம இங்க வடிவமைச்சிருக்கோம். டெஸ்ட் நம்பர் 1 கொஸ்டின் பேப்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நான் போடுறேன். நீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஓகேவா இருந்தது அப்படின்னா இந்த கோர்ஸ்ல என்ரோல் பண்ணுங்க. வெரி நாமினல் ஃபீ. இது 15,000 16,000 அப்படின்னு டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பெரிய அகாடமில. அதோடவே கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது ரொம்ப ஸ்டாண்டர்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ நான் இந்த ஆன்லைன் மாடியூல நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேங்க. ஸோ நீங்க கூகுள்ல போய் டிஜிட்டல் பாரதி அப்படின்னு அடிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் வருங்க, டிஜிட்டல் பாரதி ஆன்லைன் எக்ஸாம் பிளாட்ஃபார்ம் அப்படின்ட்டு. அதுல நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லாகின் பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த லாகின் பாஸ்வேர்ட் நாங்க உங்களுக்கு அனுப்புவோம். பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அனுப்புவோம். அதை வச்சுட்டு நீங்க உள்ள போனீங்கன்னா ஸோ அதில் இது மாதிரி இருக்கும். சோர்ஸ் மெட்டீரியல் ஆகஸ்ட் MC பேட்ச் அப்படின்றத போட்டிருப்பாங்க. 2026 இருக்கும். குரூப் 2 இது மாதிரி இருக்கும். நீங்க இதுவே வந்து ஜென்ரல் தமிழுக்கு டெஸ்ட் பேட்ச் சேர்ந்தீங்கன்னா அதுக்கு வேற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு சோர்ஸ் மெட்டீரியல் தமிழ் மெட்டீரியல் மட்டும் ஃபுல்லா லிஸ்ட் அவுட் பண்ணிருப்போம். அதே மாதிரி அதுக்கான டெஸ்ட் இருக்கும், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இருக்குங்க. ஜென்ரல் இங்கிலீஷ்னாலும் அதே மாதிரி தான். ஜென்ரல் இங்கிலீஷோடைய டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா அதே மாதிரி இருக்கும். அது மாதிரி ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷோடைய கிளாஸஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கும் இது மாதிரி வந்து வெப்சைட்ல ஆக்சஸ் கொடுத்துருப்போம். அந்த ஆக்சஸ்ல போய் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சோர்ஸ் மெட்டீரியல் அப்படின்னு இருக்கும். அதுல எல்லா விதமான மெட்டீரியலும் இருக்குங்க. இப்போ நான் இப்போ கிளிக் பண்றேன். இதே தான் உங்களுக்கு வரும். ஃபோன்லயும் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம், டேப்லயும் அட்டன் பண்ணிக்கலாம், ஐபேட்லயும் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது நம்ம கொடுத்துருப்போம். டாபிக் வைஸ் அப்படின்றது கொடுத்துருப்போம். ஸோ டாபிக் வைஸ்ல ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் 10 to 24 வரைக்கும் 15 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட் 5 இயர்ஸ் உடைய கொஸ்டின் பேப்பர் இது மாதிரி டாபிக் வைஸ் அப்படின்றது கொடுத்துருப்போம். பாத்தீங்கன்னா பாலிட்டி நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல எல்லா டாபிக் ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து அப் டு சிட்டிசன்ஷிப் வரைக்கும் இருக்கு அப்படின்னா 1 to 8 இருக்கும். ஸோ நம்மளுடைய பேஸ் மெட்டீரியல் இதுல நம்ம இருக்கும். அதை படிச்சுட்டு அப்புறம் ஒரு டாபிக்கா நீங்க போய் ஃபுல்லா எல்லா MCQ நம்மளுடைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரையும் அட்டன் பண்ணிட்டு அப்புறமா நீங்க டெஸ்ட் எழுதினீங்கன்னா பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ லோட் ஆகி இது மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இது PDF வந்து டவுன்லோட் பண்ண முடியுமானா உங்களுடைய டெஸ்டோடைய கொஸ்டின் பேப்பர் வித் கீயோட இருக்கிறத நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் மெட்டீரியல் அப்படின்றது டவுன்லோட் பண்ண முடியாதுங்க. ஸோ இது மாதிரி எல்லா டாபிக்குக்கும் நம்ம போட்டிருப்போம். ஒரு டாபிக்குக்கும் இன் டீட்டெயிலா வந்து இதை நம்ம கொடுத்துருப்போங்க. ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா பாலிட்டியில் மட்டுமே கிட்டத்தட்ட 39 சப் டாபிக் போட்டு இருக்கு. இது மாதிரி எக்கனாமிக் இருக்கும். இது மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம வந்து கொடுத்துருப்போங்க. ஸோ இது வந்து நம்ம இப்ப கொடுத்தது பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் மூலாதாரங்கள் அப்படின்னா எல்லா கொஸ்டின்ஸும் இதுலயே வந்துடும். ஸோ இந்த டாபிக் நீங்க படிச்சுட்டு நான் கரெக்டா தான் படிச்சிருக்கேன் அப்படின்றத எக்ஸாமின் இதுல பண்ணிட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். ஸோ இதுக்கான சோர்ஸ் மெட்டீரியல் நான் எங்க இருந்து படிக்கிறது அப்படின்னா இப்ப TNPSC
மெட்டீரியல் டிஜிட்டல் பாரதி மெட்டீரியல் குரூப் 1 குரூப் 2 ஸ்டாண்டர்ட்லேயே இருக்குங்க. இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் இருக்கும், as well as தமிழ் மீடியம் மெட்டீரியல் இருக்குங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து எக்கனாமிக்ஸ் நான் எடுத்து படிக்க போறேன் அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் எக்ஸாமுக்கு எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் சரியா எங்கேயும் கிடைக்காது. ஸோ ரொம்ப சூப்பரா இந்த மெட்டீரியல் இருக்கும் உங்களுக்கு. ஃபுல் செட் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு இருக்கும். ஸோ டாபிக்கோடைய சிலபஸ் உடைய ஃபர்ஸ்ட் டாபிக்ல இருந்து கடைசி டாபிக் வரைக்கும் ரொம்ப இன் டீட்டெயிலா இதுல நம்ம மெட்டீரியல் போட்டிருப்போம். கொஸ்டின் பேப்பர் இந்த மெட்டீரியல் தான் கேட்போமா, இந்த மெட்டீரியல் இருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனா நிறைய கொஸ்டின் வந்து வெளியில இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்து நம்ம கேட்பாங்க. ஸோ இதான் நம்மளுடைய அதான் சிலபஸ்ல எப்படி இருக்கும், நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, 5 இயர் பிளான் மாடல், லேண்ட் ரீஃபார்ம், அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரியல் growth, கேபிட்டல் ஃபார்மேஷன், சரிங்களா, ரோல் ஆஃப் பப்ளிக் செக்டர், இது மாதிரி ரொம்ப டீட்டெயிலா ஃபைனான்ஸ் கமிஷன், பிளானிங் கமிஷன், நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் சிலபஸ்ல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அழகா உங்களுக்கு பார்த்தா படிச்சா ஈஸியா புரியுற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். படிக்கிற மாதிரி தான் இந்த மெட்டீரியல் அப்படின்றது ரெடி பண்ணிருக்கோங்க. ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கும். கடைசி நேரம் இன்னும் இருக்கக்கூடிய 70+ டேஸ்ல நம்மளால முடியுமா அப்படின்னா இந்த மெட்டீரியலை படிச்சுட்டு நம்மளுடைய கொஸ்டின் பேப்பரை நம்ம அட்டன் பண்ணோம் அப்படின்னாவே போதும். ரொம்ப ஈஸியா நம்மளால நல்ல ஸ்கோர் அப்படின்றது பண்ண முடியுங்க. ஓகே. ஸோ இது வந்து மெட்டீரியல் இங்கிலீஷ் மீடியம்ல இருக்கு. இதுவே வந்து தமிழ் மீடியத்திலயும் மெட்டீரியல் அப்படின்றது கொடுத்துருப்போம். ஓகே. ஸோ இது இருக்கும். இது இல்லாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கு. அது இல்லாம வேர் டு ஸ்டடி ஸ்கூல் புக்ல நம்ம எங்க படிக்கணும் அப்படின்றது இருக்கு. நான் ஸ்கூல் புக்ல ஏற்கனவே தரவா படிச்சிருக்கேன் அப்படின்னா ஸ்கூல் புக்ல நம்ம போய் எந்தெந்த பாடம் எங்க படிக்கணும் அப்படின்றது இருக்குங்க. ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் இருக்கும், ஜென்ரல் தமிழுக்கும் இருக்கும், எல்லாத்துக்குமே டீட்டெயிலா கொடுத்துருப்போம். ஸோ அதை நம்ம டீட்டெயிலா நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்ல நம்ம ஓரளவு ஸ்ட்ராங் ஆயிடலாம். ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடியதை நான் எங்க படிக்கணும் அப்படின்றது ரொம்ப இன் டீட்டெயிலா எடுத்து போட்டிருப்போம். அது மாதிரி ஜென்ரல் தமிழுக்கும் நம்ம போட்டிருப்போம். பொது தமிழுடைய அவுட் சோர்ஸ் மெட்டீரியல், நிறைய மெட்டீரியல் அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் இருக்கு. அதையும் நம்ம எங்க படிக்கணும், ஸ்கூல் புக்ல எங்க படிக்கணும் அப்படின்றதையும் போட்டிருப்போம். அது மாதிரி பொது தமிழ் வந்து டாபிக் வைஸ் வந்து அவுட் சோர்ஸ் மெட்டீரியலை நம்ம எங்க படிக்கணும் அப்படின்றதையும் நம்ம எடுத்து போட்டு வந்திருப்போம். இப்போ பிரித்து எழுதுக்கு அப்படின்னா நன்னூல் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் மட்டும் படிச்சா போதும். அது தவிர நன்னூல் எல்லாம் படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. ஸோ தமிழ் மரபுல பேஜ் நம்பர் 42 இருந்து 55 இது எல்லாத்தையுமே நம்ம அவுட் சோர்ஸ் மெட்டீரியல்ல வெளியில கொடுத்துருப்போம். தமிழரசு மேகசின்ஸ் இருக்கும், ஜிஎஸ் ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக் இருக்கும். இதுல எல்லா மெட்டீரியலும் இருக்கும். லட்சுமிகாந்த்ல இருந்து வெங்கடேசன்ல இருந்து எல்லா புக்குமே இருக்கும். ரெஃபரன்ஸ் புக் வந்து நீங்க இங்க ஈஸியா ரெஃபர் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்டடா இருக்கிறத நம்ம எடுத்து போடுவோம். எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி கன்சாலிடேட்டட் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது இதுல போடுவோம். அது நம்ம குரூப்லயும் அனுப்புவாங்க, மெயிலையும் உங்களுக்கு வந்துடும். ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் வைஸ் மெட்டீரியல் இருக்கும், ஸ்கூல் புக் மெட்டீரியல் இருக்கும். இது ஸ்கூல் புக் டெஸ்ட் நம்ம இனிஷியலா 1 to 10 அப்படின்றது இனிஷியலா ஸ்கூல் புக் டெஸ்ட் வச்சிருப்போம். இப்போ டைம் இல்லாதனால ஸ்கூல் புக் டெஸ்ட் நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா சிலபஸ் லெவல் டெஸ்ட் அப்படின்றத நம்ம போயிடுறாங்க. அவுட் சோர்ஸ் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் தமிழுக்கு இருக்கக்கூடியது, பாலிசி நோட்டு, ஸோ ஹோலிஸ்டிக்கா எல்லாமே இருக்கும். நான் ஒரே இடத்துல உட்காந்து நான் படிக்க போறேன் இந்த எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு அப்படின்னா இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ லாகின் பாஸ்வேர்டு உங்களுக்கு நாங்கள் கிரியேட் பண்ணி தந்ததுக்கு பிறகு அழகா நீங்க வந்து சோர்ஸ் மெட்டீரியல் இருக்கும், இந்த சோர்ஸ் மெட்டீரியலை படிச்சுட்டு போய் நம்ம போய் டெஸ்ட் வந்து எழுத ஆரம்பிச்சிடலாங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய சோர்ஸ் மெட்டீரியல். ஓகே. ஸோ இது வந்து நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய மாடியூல்ஸ் இருக்கும். ஸோ டெஸ்ட் பேட்ச் ஆகஸ்ட் டெஸ்ட் பேட்ச் நீங்க போறப்ப டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். டெஸ்ட் சீரிஸ்ல டெஸ்ட் நம்பர் 1, 2 அப்படின்ற ஒரு டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. இந்த பேட்ச் ஆரம்பிச்சு ஒன்று தான் முடிஞ்சிருக்கு. அதனால அதை நம்ம எடுத்து போட்டிருப்போம். தமிழுக்கு இருக்கும், அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு இருக்கும், ஜிஎஸ்க்கு இருக்கும். ஜிஎஸ் பிளஸ் மேக்ஸ் 100 கொஸ்டின் சேர்ந்து இருக்கும். 100+100 தான் இந்த டெஸ்ட் அப்படின்றது. நம்ம இப்போ 34 டெஸ்ட் அப்படின்னு இருந்தாலுமே கூட நம்ம வந்து இந்த 26 டெஸ்ட் வந்து 26 100 மார்க், 26 100 மார்க் அப்படின்ட்டு மொத்தம் 52 டெஸ்ட் அதை வந்து கண்டக்ட் பண்ணுவோம். நம்ம இதுக்கான ஷெடியூல் நம்ம போட்டிருப்போம். ஷெடியூல் நம்ம கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன், நீங்க பாருங்க. அது மாதிரி எக்ஸ்பிளனேஷன் வீடியோ ஜிஎஸ்க்கு தனியா இருக்குங்க. அது மாதிரி ஜென்ரல் தமிழுக்கு இருக்கும், ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு இருக்கும், மேக்ஸ்க்கு இருக்கும். ஸோ மேக்ஸ்க்கு வந்து டெஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து மேக்ஸ்க்கு வந்து கொடுத்துருப்போம் நம்ம. அதுக்கப்புறம் 2வது டெஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், அது இருக்காது. அடுத்த டெஸ்ட் 3வது டெஸ்ட்ல வந்து மேக்ஸ் கொடுத்துருப்போம். அது மாதிரி எல்லா டாபிக்கையும் இந்த இதுல வந்து நம்ம வந்து கவர் பண்ணிருப்போம். ஸோ இந்த டெஸ்ட் போர்ட்டல் வந்து ஹோலிஸ்டிக்கா உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. தேங்க்யூ.